நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் என்னங்க ஒரு முக்கியமான நிகழ்வு, மாதத்தின் கதாநாயகன் சூரியன் அப்படியே மிதுன வீட்டில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் முதல் நாள் வரும்போது ஒரு மாதம், அந்த மாத கடைசி முடிந்த 30வது நாள் 31வது நாள் முடியும் போது அடுத்த மாதம் பிறக்கும். அப்போ ஆனி மாதத்தில் எப்போதுமே சூரியன் காலபுருஷனுடைய 3வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு வருவார். அப்போ அந்த மிதுன வீட்டில் அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் வருகிறார் என்பதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த மாதம் செவ்வாயுடைய மாற்றமும் நடக்குதுங்க. ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலிருந்து சுபத்துவ வீடு, சுபருடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க, சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. உச்சகுரு பகவான் அப்படியே கடகத்தில் வலுவாக இருக்கிறார். கூடவே அவர் கூட சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரயச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆறுதல் படுத்துகின்ற விதமாக இந்த சனிக்கு உச்சகுருவின் பார்வை கிடைப்பது என்பது சனியுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பெரும்பாலும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஓரளவிற்கு நல்ல அமைப்பிலே இருக்கிறாங்க. மாத ஆரம்பத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் கடகத்திலும் அதற்கு பிறகு மீண்டும் மிதுனத்திலேயுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களை சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வக்ரகதியே கிடையாது. இப்போது கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அதே இடத்திலேயே இருப்பாங்க. ஆக ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லைங்க. செவ்வாயுடைய மாற்றம் நன்றாகவே இருக்கிறது. மாத பயிற்சியில் மிதுன வீட்டிற்கு சூரியன் போவதும் உச்சகுருவானவர் ஒரு நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு சனியை பார்ப்பது என்பது ஒரு மிகுதியான நல்ல அமைப்புகளை, கல்வி சார்ந்த அமைப்புகளை நல்ல இதை கொடுக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை வரும். அடப்போங்க சார், எந்த காலத்தில் சார் மாணவர்கள் படித்தாங்கன்னு கேட்குறீங்களா? ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இளைய பருவத்தினர், சிறார் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை வரும் இல்லையா? அந்த அக்கறை இந்த ஆனி மாதத்திலேயே வருங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே எதிலும் கூடுதல் நிறைவை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம். மிகப்பெரிய சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் இருக்கிறனால பெரிய நன்மைகள் இருக்குங்க. இப்போது தனித்தனியாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 90% நன்மைகள் அதிகமாக இருக்கும். பெரிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். உச்சகுரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதும் ராசிநாதன் 6ஆம் இடத்திலிருந்து அப்படியே மாத பிற்பகுதியில் 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்ப்பதும், ராசிநாதனும் பார்க்கிறார், உச்சகுருவும் பார்க்கிறார். இதை விட வேறு என்ன பெருசாக வேணும் அப்படிங்கிற மாதிரியாக இந்த ஆனி மாதம் கண்டிப்பாக நல்லதுகளை செய்யும். கடந்த ஒரு 3-4 வருடங்களாக நல்லா இல்லைங்க, நீங்கள் வேறு நான் 7-8 வருஷமாகவே நல்லா இல்லைங்க நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்தே ஒரு விடிவு காலம் வந்து விட்டது. அதுவும் போன வாரம் நடந்த இந்த ஜூன் 2ஆம் தேதி நடந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய நல்ல மாற்றங்களை தரும். அடுத்தடுத்து வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் நல்லபடியாகவே இருக்கும். இதில் ஒன்று, எதிர்பாராத தன லாபங்கள், மறைமுகமான வருமானங்கள்லாம் இருக்கும். 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறாரு. ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்குமே கொஞ்சம் அதில் காசு போச்சு, இதில் காசு போச்சுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இழந்த வருமானம், போன பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ப்ரொமோஷன் எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. சம்பள உயர்வு வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. அரசு ஊழியர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான சூழ்நிலை எல்லாம் விலகி இந்த இதை இப்படித்தான் செய்யணுன்ற ஒரு கன்ஃபார்ம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அரசு ஊழியர்களுக்கு, உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க.
அந்தஸ்து கௌரவம் உயருங்க. அதுதாங்க ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் மதிக்காதவங்க அவங்கள மதிப்பாங்க. இது வரைக்கும் எந்த இடத்துல மதிப்பு போச்சோ, எந்த இடத்துல கேலியும் கிண்டலும் பேசப்பட்டதோ, அந்த இடத்துல உங்களை உயர்த்தி வச்சு பார்க்கக்கூடிய, அழகு செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. பாரியா என் திறமைய அப்படின்ற மாதிரி மற்றவர்களுக்கு நீங்கள், ஏன்னா வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருந்தாது. பேசாமையே செயலில் செய்து காட்டுறவங்க நீங்கள். உங்களை யாரெல்லாம் முன்னால் கிண்டல் பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்துக்கும் இப்போ உங்களுடைய ஆக்ஷன், செயல் திறமையின் மூலமாக அத்தனையும் நிரூபித்து காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு உச்சகுரு உங்களை ஒரு உச்சாணி கும்பலை எடுத்து வச்சு தான் இது பண்ணுவார். ஐயா அப்படின்னா ஒரு பெரிய ஆளாயிடுவனா, தமிழ்நாடு உலகம் முழுக்க இதாக ஆகிடுவனா, என்ன கோடிக்கணக்கில் பணம் கொட்ட போதா? பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கென்று ஒரு உயரம் இருக்கிறது. நீங்கள் இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், இந்த அளவுக்கு பேர் எடுக்கணும், இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் ஆகணும், இந்த அளவுக்கு பெரியாளாக இருக்கணும், நாட்டில் பெரியாளாக இருக்கணும், மாநிலத்தில் பெரியாளாக இருக்கணும், மாவட்டத்தில் பெரியாளாக இருக்கணும், நகரத்தில் பெரியாளாக இருக்கணும், என் ஊரில் பெரியாள், என் தெருவில் பெரியாள், என் வீட்டில் பெரியாள். இதுதான் படிநிலை அமைப்புகள். இந்த படிநிலை அமைப்புகள் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல தீர்மானிக்கப்படுகின்றன. அந்த பிறந்த ஜாதக அளவில் எந்த அளவிற்கு நீங்கள் உயரத்தை எட்ட வேண்டும் என்கின்ற அமைப்புகள் இருக்கிறதோ அது எல்லாம் அந்த ஒரு வருஷத்தில் பெரிய அளவில் நல்லாவே ஆடுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வசந்த காலம், வசந்த வாசல் திறந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கூடுதலாகவே இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய, அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் சுப மாதமான இந்த ஆணி மாதம்